Shall we begin? வெல்கம் பேக் டு ஹவுஸ் ஆஃப் ஹாப்பினஸ். இன்றைக்கி நம்மளோட ரெசிபி வந்து நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் வாஷ் பண்ண நெல்லிக்காய் அப்படியே 5 நிமிஷம் நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். நெல்லிக்காய் வந்து 5 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் பாயில் பண்ணிங்கன்னா அது வந்து உடஞ்சிரும். ஸோ 5 நிமிஷம் தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ லிட்டை க்ளோஸ் பண்ணி நம்ம குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நெல்லிக்காய் வெந்திருக்கும். ஆறுனதுக்கப்புறம் நெல்லிக்காய் அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி பூ மாதிரி ஓப்பன் ஆகணும். இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம இதை 1 hour வரைக்கும் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிறதுக்கு விட்டுடலாம். ஏன்னா இதில் தண்ணி இருக்கக்கூடாது. நம்ம ஊறுகாய் செய்யும்போது அதில் தண்ணி இருந்தால் வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ 1 hour வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ இன்னொரு கடாயில் நான் வந்து 1/2 கப் அளவு போல் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஊறுகாய் எப்போவுமே நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் 3/4 டீஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க. நம்ம ட்ரை பண்ணி வச்சுருக்கிற நெல்லிக்காவை இப்போ சேர்த்துடலாம். நெல்லிக்காவை சேர்த்து ஒரு 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 3/4 டீஸ்பூன் காயப்பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை வந்து நம்ம 5 நிமிஷம் நம்ம குக் பண்ண போகிறோம். லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 minutes அளவு போல் குக் பண்ணிடலாம். இப்போ குக் ஆயாச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து சில்லி பவுடரை ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து 5 டீஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து உப்பு சேர்க்க போகிறேன். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு இன்றைக்கி நான் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் காயப்பொடி சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து ட்ரை ஆன ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 2-3 மாதம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு இதை யூஸ் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஹவுஸ் ஆஃப் ஹாப்பினஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Till then, take care and bye bye from Priya.